டெல்லியில உள்ள பேரண்ட்ஸ் மட்டும் இப்படியா? இல்ல எல்லா ஊர்லயும் பேரண்ட்ஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்களான்னு ஒண்ணும் தெரியலங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என் பையன் படிக்க ஸ்கூல்ல ஆனுவல் டே செலிப்ரேஷன். இது 1 வாரத்துக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்றதுக்காக பிள்ளைகள் போயிட்டும் வந்துகிட்டு தான் இருக்குது. சில நாளுக்குலாம் இடையில லீவ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரூப் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சு டீச்சர்லாம் அதில மெசேஜ் போடுவாங்க. எப்போ வரணும்? எப்போ பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும்? எப்போ லஞ்ச் பிரேக்கு? எப்போ ரிட்டர்ன் போகணும்? அப்படின்னு சொல்லி நல்லா டீட்டெயிலா பெரிய பேராகிராஃபா டைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுவாங்க. அது போதாதுன்னு மட்டும் வாய்ஸ் ஓவர்லயும் பேசி வேற விடுவாங்க 1/2 மணி நேரத்துக்கு. ஆனா, அந்த எல்லாத்தையும் பேசி விட்டுட்டு கீழ பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்னலாம் சொன்னாங்களோ அதையே கொஸ்டினா கேட்பாங்க. எப்போ டீச்சர் வரணும்? எப்போ ரிட்டர்ன் கூப்பிட வரணும்? லஞ்சுக்கு எத்தன டிஃபன் பாக்ஸ் குடுத்து விடணும்? அப்படின்னு அவங்க என்னலாம் ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ, அதுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் டவுட் வருமோ எனக்கு தெரியல. டெய்லி இத பார்த்துக்கிட்டே எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அப்பதான் நான் நினைப்பேன், இந்த டீச்சர்லாம் நினைப்பாங்க, இந்த பிள்ளைகள வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப ஈஸி போலருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்க கேள்விக்கு பதில் சொன்னோம்னா, என்னால முடியாதுப்பா, புத்தருக்கே கோவம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அன்னை தெரசா மாரி வாழ்றாங்க டீச்சர்.